യുവാക്കളുടെ ബൈക്ക് റാലി കോയമ്പത്തൂർ ബൈക്കേഴ്സ് കമ്മ്യൂണിറ്റി ഓർഗനൈസേഷനും പാലക്കാട് റൈഡ്. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி வந்து ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து கொல்லங்கோடு போகிறதுக்காக. ஸோ அந்த ரைடு வந்து இப்போ மார்னிங் வந்து ஒரு 6 o'clock ஆக போது. இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராகவே வந்து பாலக்காடு போய் பாலக்காடுலேருந்து அதுக்கப்புறம் கொல்லங்கோடு போகிறோம். ஏன்னா பாலக்காட்டில் ஒரு 10 பேர் வந்து ஜாயின் பண்ணுறதா இருக்காங்க. அதனால நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேலுக்கு நான் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு நான் வந்து ஒரு ஜாயின்ட்லேயே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இனிமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ நான் போடலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. நம்ம போகலாமா? ஓகே. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷத்தில் நம்ம பாலக்காடு ரீச் ஆகிட்டோம். பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஆஹாரா பியூர் வெஜ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இங்கே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு சின்ன பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டீ காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். பாலக்காட்டில் உள்ள ரைடர் எல்லாமே இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா கொல்லங்கோடு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது, எல்லாருமே வந்து ரெயின் கோட் ப்ராப்பராக கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய குரூப் ரைடு போயிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் மழை வந்தது கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் போக பார்க்கலாம். ஒன்லைன் ஃபார்மேஷனில் இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ இடையில பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சிது. செம்ம மழை பெஞ்சதுனால லைன் பிரேக் ஆகிடுச்சிது. ஒரு 10 பேர்கிட்ட மிஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா இடையில மொபைல் எடுத்து லொக்கேஷன் எங்கேன்னு பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourக்கு அப்புறம் இங்கே வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக நாங்கள் போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசர் என்க்ளோ அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் தான் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட லிங்க்கும் அவங்களோட லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் முடிஞ்சதுன்னா செக் பண்ணி பாருங்கள். எங்கே போனாலுமே குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது மஸ்ட். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேவும் நாங்கள் வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் ஒரு பிளான்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த பிளான்ட் ட்ரீயெல்லாம் இங்கே நாங்கள் வந்து நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது அப்போதைக்கு எங்களுக்கு தெரியாது இது வந்து நியூஸ் பேப்பரில் வரும் அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் வந்துச்சுது, நியூஸ் கட்டிங்லேயும் வந்துச்சுது. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவே இருந்துச்சு. റോഡ് സുരക്ഷയും പ്രകൃതി സംരക്ഷണവും ഉയർത്തിപ്പിടിച്ച് യുവാക്കളുടെ ബൈക്ക് റാലി കോയമ്പത്തൂർ ബൈക്കേഴ്സ് കമ്മ്യൂണിറ്റി ഓർഗനൈസേഷനും പാലക്കാട് റൈഡിംഗ് ക്ലബ്ബ് KL09 സംയുക്തമായി സംഘടിപ്പിച്ച ബൈക്ക് റാലിയിൽ സ്ത്രീകൾ ഉൾപ്പെടെ 70 പേർ പങ്കെടുത്തു. പാലക്കാട് കൊല്ലങ്കോട്ടേക്കുള്ള യാത്രയിൽ കാരാപ്പറമ്പ് SR എൻക്ലേവ് പുന്നാട് ഫാം സ്റ്റേ റിസോർട്ടിൽ സംഘം വൃക്ഷത്തൈകളും നട്ടു. நம்ம ரெசார்ட்டுக்கு இங்கே வைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதனால வந்து பிளான்ட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. சரி, ஓகே. இவர் தான் மனோஜ். இவர் தான் கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டியோட ப்ரோ அதை பார்த்தீங்களா போயிட்டு இருக்காரு சொல்ல ஓனர். ப்ரோ இந்த ஃபோன் யாருது? சரி, நாங்கள் கொண்டு வந்து பிளான்ட் எல்லாமே இங்கே நட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இந்த கேமராவில் காமிக்கிறேன்னு பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த ஃபால்ஸுக்கு தான் நாங்கள் அடுத்து நாங்கள் போக போகிறோம். இந்த இடமே வேற லெவலில் இருக்குது. இங்கேயே ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃபால்ஸுக்கு தான் போகிறது இருக்கோம். இப்போது வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, நான் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு. நாங்கள் சின்ன ரோடாக இருக்கிறதுனால பைக் நிப்பாட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் அங்கங்கே நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு 40 பைக்கர்ஸ்க்கு மேலே வந்திருக்கிறாங்க. அதனால் இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு குரூப் ரைடு போகும்போது என்ன ப்ராப்ளம்னா பார்க்கிங் தான் ஒரு பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் கிடையாது. பார்க்கிங்கே அப்படி இல்லைன்னா ஒரு சிட்டிக்குள்ளே போனோம் அப்படின்னா டிராஃபிக்கில் மாட்டோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். இங்கேருந்து காமிக்கிற பாருங்க உங்களுக்கு வியூ வேறு லெவலில் இருக்குது. அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சுது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலாம் வந்து இங்கே மழை கம்மி தானே, இன்றைக்கி தான் வந்து செம்ம மழை. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு. நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த பக்கம் போயிட்டு வீடியோ எடுக்கலாம். செம்மையாக இருக்குது. கேமராவில் தெரியுது பாருங்கள், நிறையா இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். இங்கே ஒன்று, அதுக்கு பக்கத்தில் ஒன்று,
அங்கெல்லாம் இதெல்லாம் செம. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லங்கோடு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் கிட்ட தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த ஃபால்ஸ் வந்து அஃபீஷியலாக வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் போய் ஒரு சின்ன ஒரு ஓட மாதிரி இருக்கும், அங்கே மட்டும் போய் நம்ம விசிட் பண்ணலாம். இந்த லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்க்குறது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கொல்லங்கோடு வியூ பாயிண்ட் ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். அந்த வியூ மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த தண்ணிய மேல படும் பொழுது அந்த ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு மழை பெஞ்சதுனால ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது. எல்லாரும் கஷ்டப்பட்டு வர்றாங்க. கொல்லங்கோடு வியூ பாயிண்ட் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போட்டாலே இந்த இடம் காமிக்கும். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. நான் என்ன சொல்கிறது தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ் தான். அதனால் இங்கே டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் போய் வந்து பெய்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இங்கே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிளேஸ் இருக்குது. நம்ம அங்கெல்லாம் போகணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே போதும். அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 80 இல்லைன்னா 85 கிலோமீட்டர் தான் வரும். ரொம்ப பக்கம் தான். நீங்கள் மார்னிங் வந்தீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கேரளா வந்தாலே நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து பீஃப் பிரியாணியும் பீஃப் சிக்கன் தான் நான் சாப்பிடுவேன். அது இல்லை அப்படின்னா நீங்கள் நூல் பரோட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லைனா 10 மினிட்ஸ் மட்டும் தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவா ஐஸ்லாண்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து இதுங்கிறது ரொம்ப தூரம் கவா ஐஸ்லாண்ட் போகிறதுக்கு. அதனால் அது தனியாக ஒரு ட்ரிப் போடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் யாரும் கேட்கல. என்ன பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லஞ்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். லஞ்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதனால் கண்டிப்பாக நான் பிபிஐ தான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம், போகலாமா? ரஹ்மான், நான் ஸ்டேட் பேங்க் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இது எனக்கு செகண்ட் ட்ரிப்பு. எனக்கு இத்தனை பேர் கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நான் அங்கே ஃபர்ஸ்ட் டைம் போனேன், அது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ரைடு மழை வந்தாலும் நான் ரொம்ப தான் என்ஜாய் பண்ணேன். அதை விட எனக்கு இந்த ரைடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி அழகாக கூப்பிட்டு போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அப்படி இல்லை, கேர்ள்ஸுக்கு வந்து இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன், எப்படி அப்படியே சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் இந்த டைம் நானே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கே ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கீப் நம்ம போகலாம். அது மட்டும் இல்லாம அவர்லாம் எங்களுக்கு கேட்காமலே போட்டோலாம் எடுத்துருது. அதுவும் பேசலைனாலும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அந்த பாண்டிங் கொஞ்சம் ஓகே, அது நல்லா இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே பண்ணலாம். ஸோ வந்து இது பாண்டிங் வந்து பிரதர்ஹுட்டாக இருக்கனால இன்னும் கொலாபம் நெக்ஸ்ட் இருக்கிறனால சூப்பராக இருக்குது. இது எனக்கு சிபிசியோட ஃபர்ஸ்ட் ரைடு. ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஆனால் வர முடியாமல் போயிடுச்சு. இந்த வாட்டி தான் கரெக்டாக இருந்தது. அந்த போது நல்ல மழை, நல்ல கிளைமேட்டு. மழை இருந்தாலும் என்ஜாய் பண்ண போகிற மாதிரி டீம்மேட்ஸ் நல்லா இருந்தாங்க. அப்புறம் சப்போஸ் ஃபன் பண்ணிட்டு போகிறது அதெல்லாம் ஜாலியாக இருக்குது. என்ன பண்ண பண்ணீங்க? சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணீங்க? அப்படியே கேமரா என் பக்கத்துல இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் மறக்காம எல்லாரும் வந்துருங்க. நெக்ஸ்ட் இதை விட கொஞ்சம், இதை விட இல்லை, கன்னியாகுமரி ரைடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லை அது போய் பிளான் இல்லை, பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? சொல்லவே இல்லை, எனக்கே தெரியும். இல்லை, அடுத்த தடவை ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மழை இல்லாத பிளேஸ் கண்டிப்பா போய்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் ரைடு எல்லாரும் வந்துருங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? நம்ம ரைட்ல எல்லாம் சிங்கிள் லைட் பிரதமர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரைட்ல இருந்து. ஸோ இந்த மழை வந்ததுனால ஒரு சின்ன சின்ன இது கிளாஷ் ஆகிருக்கலாம். அது நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா சரி பண்ணிடலாம். சரிங்களா? அது நம்ம பிரச்சனை கிடையாது, அது வழி இல்லை. பிரச்சனை இல்லை, ரொம்ப கிளாஸ் ஆகிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் மாதிரி ஆகலை, நீட்டாக முடிஞ்சிருச்சு இதோட நல்லபடியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிற வாளையார் அப்படிங்கிற இடத்துல. இன்றைக்கி ட்ரிப் வந்து ஓரளவு ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ பண்ணுறதுனால அந்தளவுக்கு நான் பெருசாக வந்து நான் பேசலை. அடுத்தடுத்த ட்ரிப்பில் கண்டிப்பாக நான் சூப்பராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சும்மா இப்போ எல்லாருமே வைண்ட் அப் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. சிட்டிக்குள்ளே போனோம்னா இன்னும் வந்து உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால இங்கேருந்தே ஒரு அப்படியே 5 பேராக வைண்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.